கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வெளி மாவட்ட பால் வரத்து தடைப்பட்டதன் காரணமாக ஆவின் பால் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் வாடிக்கையாளர்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். நாகர்கோவிலில் நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாட்டு ஆவின் பால் வாங்கிட்டு இருக்கிறது வழக்கம். ஆனால் இப்போ என்னன்னாக்கா ஆவின் பால் தட்டுப்பாடு சொல்லப்படுது. நாங்கள் போய் பால் வாங்க வந்தாச்சுனாக்கா ஒரு மணிக்கு தான் பால் கிடைக்கிது. அதுக்கு பிறகு பால் கிடைக்கிறதுனாக்க ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆவின் பால் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம ஆவின் பால் ஏன் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி அதிகாரிகள்கிட்ட வந்து கேட்டாச்சுனாக்கா அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா எங்களுக்கு வெளி மாவட்டத்துலேருந்து வரக்கூடிய பால் இப்போ வந்து குறைவாக வருது. அதுபோக பாலில் மிக்ஸ் பண்ணக்கூடிய சில பொருட்கள் வந்து விலை கூடுதனால எங்களால் அதை தயாரிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. ஆவின் பால் வந்து நாங்கள் வந்து இப்போ ப்ரைவேட் பால் பார்க்கறத விட ஆவின் பால் வந்து குழந்தைகளுக்கு தரமாக இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் ஆவின் பால் அங்கே வாங்க டெய்லி வாங்க வந்துட்டுருக்கோம். ஆனால் இப்போ ஒரு வாரம் அது நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா மெயின் பூத்துலேயே பால் பண்ணிக்கிறதுக்கு மெயின் பூத்துலேயே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மதியத்தோட பால் தீர்ந்துருச்சு, 12 மணிக்கே பால் தீர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. சொல்ல போனால் 1500 பாக்கெட் வந்துட்டு இருந்த பால் இப்போ எங்களுக்கு 500 தான் வரும்னு சொல்கிறாங்க. சரி, இங்கே தான் தீர்ந்துருச்சுன்னு மற்ற இடங்களுக்கு மீனாட்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அங்கே கேட்டால் அங்கேயே இதே நிலைமை தான் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு பால் வாங்க வந்தால் இந்த நிலைமை வந்து இருக்குது. அதனால் எங்களுக்கு பால் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறதுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.